இந்த இனப்படுகொலை தாக்குதல்கள் வெறுமனே போர் மட்டும் கிடையாது. நம்முடைய சனாதன இந்து தர்மத்தோட ஆணி வேர் ஆலயம். இந்த ஆலயம் செய்கின்ற குலமான விஸ்வகர்மா குலத்தை போக்கஸ் பண்ணி அடிச்சு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, மதம் மாற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க மதம் மாறி போயிட்டாங்கன்னா அந்த ஆலயம் சமைக்கின்ற கலை அழிஞ்சாலே போதும், சனாதன இந்து தர்மத்தை அழிச்சிடலாம். இது மாதிரி பிளான் பண்ணி இது ஒரு நாள் 2 நாள் நடந்துறது இல்லை. அதனால உங்களுக்கு பல பேர் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கடந்த 40 ஆண்டுகளாக இந்த துறையிலே முழுகி முத்தெடுத்தவன்றதுனால உலகம் முழுக்க பல 100 இடங்கள்ல ஆலயம் பண்ணியிருக்க. கணக்கு போட்டு பார்த்தா லார்ஜஸ்ட் திருமேனிகள் செஞ்சது நவீன காலத்துல நாங்களா தான் இருப்போம், கைலாசமா தான் இருப்போம். ஏன்னா பலாயிரக்கணக்கான திருமேனிகள் செஞ்சு பலாயிரக்கணக்கான இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த துறையில வேலை செய்யறவங்க, இந்த திருமேனிகள் கருங்கல் திருமேனி பண்றவங்க, இந்த துறையில வேலை செய்யறவங்களோடலாம் 40 ஆண்டுகளாக பழகி கொண்டிருக்கிறேன். அவங்க எல்லாரும் சொல்றது அதுதான். கும்பகோணம் அந்த பகுதிகள், பல பகுதிகள், எங்களுக்கு முந்தைய தலைமுறைகள் எல்லாம் பல பேர் எங்கள் குலத்தவர்கள் கட்டாயப்படுத்தியோ அல்லது வறுமையின் காரணமாகவோ மதம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. அதனால எங்கள் குலத்தோட குலம் அழிந்து விட்டது. இன்னொன்னு, இந்த பாரம்பரிய கல்வியை இல்லெஜிட்டிமேட் ஆக்குறது, அதாவது அதை அங்கீகாரம் இல்லாததாக மாற்றுவது. தெளிவா ஓப்பனா சொல்றேன். பாரம்பரியமா சின்ன பிள்ளையில இருந்து அப்பா அம்மாவோட பற்றையில சுத்திக்கிட்டு உளி பிடிச்சி சுத்தி பிடிச்சி அப்பா அந்த தியான ஸ்லோகங்கள், ஆகமத்தோட தியான ஸ்லோகங்களை சொல்லி திருமேனிகளை செதுக்கும் பொழுது தாயார் அந்த உளிய உலையில வச்சு கொதிக்க வச்சு உளிய சூடு பண்ணி கொடுத்து தாயார் சமைச்சு கொண்டு வந்து தந்தைக்கு பற்றையில கொடுக்கும்போது, சாப்பாடு கொடுக்கும்போதே குழந்தைக்கு கொடுத்து, அந்த மாதிரி வளர்ந்த குழந்தைகள் செய்கின்ற சிற்பங்கள், திருமேனிகள், அதோட டீட்டெயிலு, அதோட அழகு, அதோட அமைப்பு, இவங்க நடத்துற இந்த மாடர்ன் டே காலேஜில் போய் படிச்சுட்டு வர்ற பசங்க அவங்க செய்யற சிற்பங்கள், சிலைகள், அதோட அமைப்பு, இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிருங்க. அதாவது பாரம்பரிய கல்வி முறையை இல்லெஜிட்டிமேட் ஆக்கினதே ஒரு இனப்படுகொலை தான். சட்டத்தை யூஸ் பண்ணி இனப்படுகொலை பண்றது, சட்டம்னு ஒன்னத்தை உருவாக்கி அதை யூஸ் பண்ணி இனப்படுகொலை பண்றது லாஃபேர். கருத்தியல் ரீதியாக, நடைமுறையியல் ரீதியாக பல்வேறு விதத்திலே தொடர்ந்து இனப்படுகொலை, நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தின் கருத்துக்களை அவமதித்து மலினப்படுத்தி பொய் என்று காட்டி கிண்டல் கேலி செய்து மொத்த ஊடகமே பாருங்கய்யா, திரைப்படமாகட்டும், என்ன சின்ன திரையாகட்டும், மொத்த ஊடகத்தையும் பாருங்கய்யா. ஒரு சில எக்ஸம்ஷன், கொஞ்சம் நல்லவங்க சில பேர் இருந்து அவங்களும் தட்டு தடுமாறி, எப்படி வஉசி கடன் வாங்கி உயிரை கொடுத்து கப்பல் ஓட்டினாரோ அந்த மாதிரி சில அந்த காலத்து தயாரிப்பாளர்கள் சில பேர் தட்டு தடுமாறி இந்த திருவிளையாடல் மாதிரி ஒரு படமோ, இல்ல நந்தனார் மாதிரி ஒரு படம், இல்ல சில திருவருட்செல்வர் மாதிரி சில படங்களை தயாரித்து வைத்தார்களே தவிர, அதுக்கு பிறகு எப்படி இந்த தீய சக்தி
திரை, பதிப்பு, ஊடகம், அது இதுல இந்த ஊடகத்துல நான் பிரிண்ட் மீடியா, சின்னத்திரை, சோசியல் மீடியா சகலத்தையும் இப்படி ஆக்டோபஸ் மாதிரி இந்த தீய சக்தி ஆக்குப்பை பண்ணிட்டு தமிழர்களை உயிர்மை ரீதியாக அழித்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கான்ஷியஸ் சாவர்னிட்டி, உயிர்மை சுதந்திரத்தை மீட்டெடுங்கள். உங்கள் உயிர்மை உரிமையை மீட்டெடுங்கள்.